கால்ல மதமதப்பு இருக்குமா? ரத்த ஓட்டம் போக மாட்டேங்குது. கையில மதமதப்பு இருக்கு. காலையில எந்திரிக்கும்போது கை கால்லாம் எங்களுக்கு எப்படியோ இருக்கு. எல்லாம் வல்ல பரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று காலில் ரத்த ஓட்டம் சரியாக போக மாட்டேங்குதுமா, கைக்கும் ரத்த ஓட்டம் சரியாக போக மாட்டேங்குதுமா. அப்போ அதுக்கு ஏதேனும் முத்திரை இருக்கா அப்படின்னு சொல்லு. பிராண முத்திரையே ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தக்கூடிய முத்திரைகள் தான் பிராண முத்திரை. அதோடு வாமன முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை இருக்குது குழந்தைங்களா. வாமன முத்திரை, பிராண முத்திரை உங்களுக்கு ஏற்கனவே பல பதிவில் போட்டேன், இருந்தாலும் இப்போ போடுறேன். இரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடிய முத்திரை பிராண முத்திரை. கட்டை விரல், மோதிர விரல், சுண்டு விரல் மூன்றையும் இணைச்சிக்கணும். ஆட்காட்டி விரலும் நடுவரலும் நீண்டு இருக்கணும். இதுதான் பிராண முத்திரை. காலில் மதமதப்பு இருக்குமா, ரத்த ஓட்டம் போக மாட்டேங்குது, கையில் மதமதப்பு இருக்குது, காலையில் எந்திக்கும் போது கை கால்லாம் எங்களுக்கு எப்படியோ இருக்குது, பிராண முத்திரை. பாருங்க, இதுதான் பிராண முத்திரை. முதுகுத்தண்டு வழக்கம் போல் இதாக இருக்கணும். ஒரு முத்திரைங்கிறது 48 நிமிட நேரம். அதுவும் நோயாளிகளுக்கு கட்டாயம் 48 நிமிட நேரம். சும்மா பிராண முத்திரை நம்மளுடைய ஆற்றலுக்காக வேண்டி செய்யப்பட்டால் அது வேற. இது இப்படி தான். அதனால் இதை நீங்கள் தெளிவாக வச்சுக்கோங்க. இந்த முத்திரை இது மாதிரி வச்சுக்கிட்டிங்களா. இதுக்கு அடுத்து இந்த இரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கு இன்னும் ஒரு முத்திரை, அது பேர் வாமன முத்திரை அப்படின்னு பேர். அந்த முத்திரைக்கு பேர் வாமன முத்திரை அப்படின்னு பேர். இந்த முத்திரை எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 விரல்களும், அதாவது பாருங்கள், இது நடு விரல், இது மோதிர விரல், இது 2 நிமிர்ந்து இருக்கணும். மீதி எந்த விரல் சேர்ந்து இருக்கணும்? சுண்டு விரல், ஆட்காட்டி விரல், கட்டை விரல் மூன்றும். இந்த பாருங்கள், இது ஃபெதர் டச். நான் சொன்ன மாதிரி 3 விரல்களும் அந்த ஃபஸ்ட்டு பேலஞ்சோடைய நுனியை அப்படி தொட்டுட்ருக்கிற மாதிரி. நீங்கள் இதை வச்சிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு சில நேரம் அந்த துடிப்பு கேட்கும். பால்பிட்டேஷன் துடிப்பு கேட்கும். அந்த துடிப்பு கேட்கும்போது உங்களுக்கு இதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், நம்ம சரியாக தான் வச்சுருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு பேர் வாமன முத்திரை அப்படின்னு பேர். இந்த முத்திரையும் நமது இரத்த ஓட்டத்தை சீராக்க வல்லது, இதய துடிப்பை சீராக்க வல்லது. நம்மளுடைய அன்றாட வேலைகளுக்கு மிகவும் உறுதுணையாக நிற்கக்கூடியது. இந்த முத்திரைக்கு பேர் வாமன முத்திரை அப்படின்னு பேர். இந்த வாமன முத்திரை செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு கால்கை மரமரப்பு, இரத்த ஓட்டம் இவைகள் எல்லாமே சீராக இருக்கும். எம்பெருமானுடைய கருணையினால் ஆரோக்கியமான வாழ்வுக்கு நம்ம கையை பயன்படுத்தி நம்ம வச்சுக்கலாம். மருத்துவர்கிட்டே போக வேண்டாம்னு நான் சொல்லலை. உங்கவுங்க மனநிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மருத்துவர்கிட்டையும் போய் கேட்டுக்கோங்க. ஆனால் இதை நீங்கள் நம்பிக்கையோடும் முறையாகவும் நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா ஆரோக்கியமான வாழ்வு வாழலாம் அப்படிங்கிறதுல எல்லாத்திനും சந்தேகம் வேண்டாம். நிறைவாழ்வு வாழ்வதற்கு எம்பெருமான் உங்களுக்கு துணை புரியதற்கு நான் பிரார்த்தனை பண்ணுறேன். திருவுருள் கூட்டி வைக்க இன்னொரு நாளைக்கு சந்திக்கிறேன். மகாபைரவியின் திருவருளை பெற அன்னை சகுந்தலா வழங்கும் மகாபைரவி மந்திர வகுப்பு வரும் ஆகஸ்ட் 14 முதல் 18 வரை நடைபெறும். இந்த ஆன்லைன் வகுப்பில் பைரவி மந்திரத்தை முறையாக உச்சரித்து தேவியின் அருளை பெற்று உங்கள் வாழ்வில் சகல சௌபாகியங்களையும் பெற்றிடுங்கள். இந்த 5 நாள் வகுப்பில் பங்கு பெறுவதன் மூலம் மகாபைரவி தேவியின் பூரண அருளை பெறுவதோடு துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி என முப்பெரும் தேவியரின் ஆசிர்வாதங்களையும் ஒரு சேர பெறலாம். அன்னை சகுந்தலா அவர்களின் வழிகாட்டுதலில் பைரவி மந்திரத்தின் மகிமையை உணர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வாருங்கள். பைரவி தேவியின் கருணையினால் சகல தடைகளும் நீங்கி நீங்கள் தொடங்கும் அனைத்து காரியங்களும் வெற்றியில் முடியும். குடும்பத்தில் அமைதி, தொழில் விருத்தி, ஆரோக்கியம் என அனைத்து செல்வங்களையும் பெறுவதற்கான அரிய வாய்ப்பு இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பாதையை திறக்கும் ஒரு வாய்ப்பு. இந்த வகுப்பில் கலந்து கொண்டு உங்கள் எதிர்காலத்தை வளமாக்கிக் கொள்ளுங்கள். இது வெறும் ஒரு வகுப்பு அல்ல, இது உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் ஒரு அனுபவம். மேலும் விவரங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ளவும். குரூப்பில் இணைய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தவும்.